எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்க. இந்த நடைமுறையெல்லாம் முன்னால் இல்லை. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனால் இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? முன்னாடிலாம் அவங்க வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த அக்செப்டன்ஸோட போயிடுவோம். ஆனால் இப்போ எங்களோட ஸ்கில் செட்டு ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். மச்சான், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. அதாவது என் திறமைக்கு உண்டான சம்பளம் கொடுன்னு கேட்பேன். ஆமாம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க வாங்கிக்க மாட்டேன். மாட்டோம். ஓகே. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும் போல இருக்கே. லீவ் கேட்பேன், ஆஸ் பண்ணுவேன். அது நோ ரீசன்ஸ். நான் வந்து மெயில் போகிறதே வந்து ஐ எம் நாட் குட் மூட், இவர் பெரிய பிஸ்தா. ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். அவ்வளோதான். சிம்பிளாக மெயிலாக வந்து ஐ எம் நாட் இந்த மூட் டு ஒர்க்னே போடுவேன் மெயிலாக. அடேங்க அப்பா, நடைமுறையில் இது இல்லை. ஆனால் நான் இது கேட்பேன். டியூ 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு. அப்புறம் நான் வந்து ஜாயினிங் போனஸ் கேட்பேன். இப்போ ஏன்னா வந்து இமீடியட் ஜாயின்லாம் கேட்கும்போது நான் என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் விட்டு வரும்போது என்னோட 1 மாதம் சேலரி வந்து கட் ஆகும். ஆமாண்ணே, அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமாம், இருக்கு. என்னடி சொல்ற? அதே மாதிரியே எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ்னு ஒன்று இருக்கு. டேய் சூப்பரா என்கிட்ட வந்ததுலேருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. அந்த ரிட்டென்ஷன் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தேன்னா ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஜாயினிங் அப்பயே அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு வாங்கிப்பேன். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? ரிட்டென்ஷன் போனஸ்னா என்ன? ஒரு 2 வருஷம் இருந்தால் அதுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்களா? ஆமாம், அது தருவீங்களான்னு கேட்பீங்க. அதில் ஆனால் 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனியில்? அது கேட்டுப்போம். இருக்குன்னா அப்போ நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். உண்மையிலேயே நீ கிரேட். ஓகே, போனஸ் இருக்கலாம், ஒரு 2 வருஷம் இருக்கலாம். ஆமா சார். இன்டர்வியூல மட்டும் இல்ல, பொதுவாகவே வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கூட அலுவலக சூழல்ல கேட்பீங்க. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். சொல்லுங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days எனக்கு ஒர்க் ஃப்ரம் வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணுவேன். என்னது? நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன் சார். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம்னா நான் வந்துட்டு 10 to 7 ஒர்க் அப்படின்னா நான் 9 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவரா இருக்குப்பா. லைக் இப்போ ஒரு 9 o'clock நான் வந்துடுறேன். ஒரு ஆஃப் டே ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் இருக்கேன். எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னே இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கியா? அதனால் ஆஃபீஸில் இருந்துட்டு மீதி ஓகே வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம்னு தோணா ரிமோட்டில். உங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் வெக்கேஷன் எங்கே கூப்பிட்டு போவீங்களா? குட்டி வில்லன் அங்க போயிருக்கானா? என்னையா நீ சின்ன புள்ளைய போய் தனியா அனுப்பி விட்டுருக்க? இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட், எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும். பதில பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அலைது பாரு, ஆனா வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்குது. ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வெக்கேஷனு டான்ஸ் ப்ரோக்ராமு ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வீக்கெண்டு என் இஷ்டம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் பண்ணுனா முடியாது. வை ஷுட் ஐ டூ? வெறுப்பே தெரியா? 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. நான் பாயிண்டா பேசுவேன். ஏன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு டைமிங்னா 9 மணிக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. 5 மணிக்கு நான் விடணும்னா 6 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. ஆஹா, புது நங்கூரத்தை போட்டு ரூட்டை மாற்றி விடுது. அதுக்கு மேலே இருந்தால் எனக்கு அதில் நீங்கள் எனக்கு என்ன இன்சென்டிவ் தரீங்க, இல்லை என்ன அதுக்காண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்களா, இல்லை பே பண்ணலன்னா அது என்னோட ப்ரொமோஷனில் யூஸ் ஆகுமா? நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். இந்த மாதிரி கிளியர் அண்ட் கட் கிளாரிட்டி இருக்கணும். இது நல்ல பிள்ளை கிழக்கு. இன்னும் 2 நாள்ல உன்னை பேங்காக் அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே பிரைட் ஆயிடும். ½ அன் அவர் ஒரு 5 மணிக்கு வேலை முடியுது. அந்த ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த ½ அன் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? நான் ஒரு ஆசெட்டாக இருக்க விரும்புகிறேன். அவரே அதட்ட உண்மை தானே சொல்றாரு. நான் ஒன்றும் ஒரு ஒர்க் பண்ணுற அடிமையாக இருக்கல. நான் ஒரு ஆசெட் கம்பெனிக்கு. நான் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. நான் அந்த கம்பெனிக்காண்டி நான் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணுவேன். எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அலைகிறாயா? ஐம் எ டாக்டர், MBBS டாக்டர். ஸோ நான் வேலை பார்த்த இடத்துலலாம் நம்ம வேலை பண்ணுற அளவுக்கு சேலரி கிடையாது. அட்டெண்ட் பண்றது, இன்னொரு பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டெண்ட் மீ இந்த சிங்காரம் MPPS MS. பர்ன் அவுட் ஆகிற அளவுக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஓகே, பர்ன் அவுட் ஆகிற அளவு வேலை இருக்குன்னு எடுத்துக்க மாட்டீங்க? எடுத்துக்க மாட்டேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா? வாழ்த்துக்கள். எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். எவ்வளோ கொடுப்பாங்க ஜென்ரலா? சார் ஜென்ரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாது. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல மெசேஜ் பண்ணிட்டோம் சார். குட். அவசரம்னா கால் தானமா பண்ணுவாங்க.
எவ்வளோ வாட்டி சார் மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் அந்த டே ஸ்டார்ட் ஆகும்? உன் பொழப்பு வெயிட்டிங் லிஸ்ட் தான், கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. ஸோ மூட் ஆஃப் ஆயிரும். ஆமாம், மூட் ஆஃப் ஆகிடும், அந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் டக்குனு ஆகிடும். பக்கத்தில் அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட்ட வேண்டியதானே? நக்கல்யா அவனுக்கு நீ காலையிலே ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு மெயில் போட்ட. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். எது நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை சொன்ன டைமில் நான் முடிச்சேன்னா அவ்வளோதான். டே டைம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நான் முடிச்சிடுவேன். நான் தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ண பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. சொல் நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா. நீ ஜென் ஆல்ஃபாவா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? உங்க பேரு மணி. அதாவது வந்து மணி இந்த ஒர்க்கை முடிச்சிருவான்னு நான் நம்பிடணும். அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. ஒரு இந்த டைமில் தான் நீ வரணும், இந்த டைமில் தான் போகணும், இந்த டேஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சண்டே பிளான்ஸ் இருக்காது, மண்டே பிளான்ஸ் இருக்கும். நான் மண்டே லீவ் போட்டுப்பேன், மண்டே நான் சண்டேவாக மாற்றிடுவேன். எனக்கு தோன்ற மாதிரி நான் மாற்றுவேன் என் டேஸை. என் டேஸ் எதுக்கு நீங்கள் பேசிக்கலி நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. நான் இப்போலாம் வந்து நீ அதிர்ச்சியாவன் அப்படி சொன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. நீ என்ன லூசாடா? ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை டேப் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி. பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ வேலைக்கு போறியா டூருக்கு போறியா? இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வேலைக்கு செய்யலாம்னு வந்திருக்கிறேன். ப்ளீஸ் உன்னைய வேலைக்கு முதல்ல இருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா, அப்புறம் டான்ஸ் ஆடலாமா, கிட்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபோன் கொடுப்பாங்களா? எங்க இருந்துடா வந்து சேர்றீங்க? பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒன்று. ஸோ அதெல்லாம் ரொம்ப இது கஷ்டமாக. மாதிரி எத்தனை கிட் வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years. ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒர்க்கில் அவங்க இப்போ எனக்கு மூடு சரியில்லைனா வெக்கேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அந்த ஒர்க் நடக்காதப்ப அது எல்லாமே எங்கள் மேலே வரும். தட் இஸ் லைஃப். இல்ல கேம் விளையாடே தப்பு இல்லைங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க. அது தப்பு இல்லையா சார்? தப்பு. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? கேம் விளையாடலாமா கூடாதா? ஃபோன் எடுத்து வீடியோ கேம் விளையாடலாமா கூடாதா? அண்ணே இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? 1 ஹவர்ல முடிக்கிற ஜாபை தான் உங்களுக்கு 1 ஹவர் கொடுப்பாங்க. முன்ன பின்ன ஒரு 1/2 hour வரலாம், அவ்வளோதான். 8 hour ஜாப் நான் 1 ஹவர்ல முடிச்சிட்டேன், விச் இஸ் இம்ப்ராக்டிக்கல். அந்த மாதிரி கிடையாது. எரியுது வயிறு எரியுது. எந்த கம்பெனியும் 1 ஹவர்ல செய்ய வேண்டிய ஜாபை 8 ஹவர்ல செய்யணும் எந்த கம்பெனியும் கொடுக்காது, விச் இஸ் இல்லாஜிக்கல். டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் சைட். விச் இஸ் இல்லாஜிக்கல். சரி பேபே, குட் ஷோ, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.